கிராம உதவியாளர் பணிக்கு இதுவரை அறிவிப்பு வெளியாக இருக்கிற மாவட்டங்களுடைய விவரங்களை டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். நம்மளுடைய யூடியூப் சேனலில் அரசு வேலைவாய்ப்புக்கான தகவல்களை ரெகுலராக அப்டேட் பண்ணிட்டு வரோம். தமிழ்நாடு அரசு வேலைவாய்ப்பு, மத்திய அரசு வேலைவாய்ப்பு தகவல்களை ரெகுலராக அப்டேட் பண்ணுறோம். மறக்காமல் நம்மளுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிற வாட்ஸ்அப் குரூப் லிங்க், அதுக்கப்புறம் டெலிகிராம் லிங்க்கை கிளிக் பண்ணி நம்மளுடைய அரசு வேலைவாய்ப்பு குழுவில் மறக்காமல் வந்து இணைங்க. இது கிராம உதவியாளர் பணிக்கு ஒரு மாவட்டமாக அறிவிப்பு வெளியிட்டு வராங்க. கிராம உதவியாளர் பணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2299 காலி பணியிடங்களுக்கான அரசாணை வந்து கடந்த மாதம் வந்து வெளியிட்டிருந்தாங்க. அதனை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாவட்டமாக இப்போ அறிவிப்பு வந்து வெளியிட்டிருக்காங்க. இந்த பணிக்கு அப்ளை பண்ணுறவங்களோட எண்ணிக்கை அதிக அளவில் இருக்குது. ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த பணிக்கு குறைஞ்சபட்ச கல்வி தகுதி வந்து பார்த்தீங்கன்னா 10ஆம் வகுப்புன்றதுனால, அதுக்கப்புறம் இந்த தேர்வு முறை வந்து பார்த்தீங்கன்னா இந்த பணிக்கான தேர்வு முறை ரொம்ப சிம்பிள்ன்றதுனாலையும் இந்த கிராம உதவியாளர் பணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து அப்ளை பண்ணுறாங்க. சரி, இப்போ ஒரு மாவட்டமாக எந்தெந்த மாவட்டத்துக்கு அறிவிப்பு வெளியாக இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஈரோடு, செங்கல்பட்டு, ராணிப்பேட்டை, சேலம், காஞ்சிபுரம், தூத்துக்குடி, பெரம்பலூர், திருப்பூர், திருவண்ணாமலை, மயிலாடுதுறை, கிருஷ்ணகிரி, தென்காசி, வேலூர், திருநெல்வேலி, கோயம்புத்தூர், நாமக்கல், விருதுநகர், தருமபுரி, திருவள்ளூர், திருச்சி, திண்டுக்கல், சிவகங்கை, திருப்பத்தூர், கரூர், திருவாரூர், நாகப்பட்டினம், தஞ்சாவூர் ஆகிய மாவட்டத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா அறிவிப்பு வந்து இப்போ வந்து வெளியாகிருக்கு. இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். மேலும் கிராம உதவியாளர் பணிக்கான முழு டீட்டெயில்ஸை நம்மளோட யூடியூப் சேனலில் வந்து அப்டேட் பண்ணிட்டு வரோம். மறக்காமல் நம்மளுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ரெஃபர் பண்ணுங்கள். Thanks for watching this video.